அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. காலை வேளையில் ஒரு அருமையான பாடல்களை நாம் பாடணும். நம்முடைய தேவன் நம்மை விட்டு கொடுக்காத தேவன், நம்மை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் என்று பார்த்தோம். அதே போல் சங்கீத தியானத்தில் அருமையான சகோதரர் சொன்னார், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வது மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நாம் ஒருவரும் ஒருபோதும் செத்த ஈயாக இருக்கக்கூடாது. நம்முடைய திருச்சபைக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு அருமையான காரியத்தை குறித்து நம்மிடத்தில் பேசினார். அல்லேலூயா. இன்றைய நாளில் நான் பார்க்கிற பொழுது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ரொம்ப நாளாக சொல்லுங்க, ஒரு ஆசை. என்ன இப்படி போய் சொல்கிறீங்களேன்னு கேட்கலாம். வேறொரு ஆசை இல்லை, இயேசு ராஜா அது இருக்குது ஒரு பக்கம். இங்கே நம்முடைய திருச்சபையில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சேர், ஆண்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சேரு பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன இருக்கும், காலியாக இருக்கும். நான் நிறைய நேரங்களில் இங்கே மேலே வந்து உட்காந்துருக்கும் போது பார்ப்போம், அதே மாதிரி செய்தியின் வேலையிலே பார்ப்போம். ஆண்டவரே இந்த சேர் என்ன இருக்கணும், ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை நீங்களும் கூட என்ன பண்ணியிருக்கலாம், ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் என்ன செய்யிருக்காரு, இன்றைக்கு அந்த சேர் நிரப்பியிருக்கார். அல்லேலூயா. அதே போல் எப்பொழுதுமே இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆண்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சேர் என்ன இருக்கணும், ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி நீங்களும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்கள் அதிகமாக ஜெபம் பண்ணணும். அதனால் பெண்கள் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பெண்களும் என்ன பண்ணுங்க, ரெண்டு பகுதியில் இருக்கக்கூடிய சேர் நிரம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. செய்திக்கு நேராக வர்றோம். இன்றைய நாளில் நாம் முதல் ஆராதனையிலே நாம் முடித்திருக்கிறோம். ஒரு சிலர் இந்த ஆராதனை முடித்து ஒரு சிலர் பணிக்கு செல்லக்கூடிய நிலைமையில் காலை வேளையில் ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஆகையினால மிகவும் சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு நான் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றார்னா, என்னை அனுப்பின பிதா எப்பொழுதும் என்னுடனே கூட இருக்கிறார், அவருக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிதாவுக்கு சித்தமானவைகளை எப்பொழுதும் செய்தார். என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் நிற்க வேண்டியது என்று அறியீர்களா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் அவருடைய தாய் தகப்பன்மார் அவரை என்ன பண்ணாங்க, தேவாலயத்தில் போய் விட்டுட்டு மறுபடியும் திரும்பி வரும்போது கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, என் பிதாவுக்கு அடுத்தவழியில் நான் நிற்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா, இப்படிலாம் சொல்லி கேட்குறார். பிதாவின் சித்தம் செய்வது என்னுடைய போஜனமாக இருக்கிறது, என்னுடைய உணவாக இருக்கிறது, இப்படிலாம் அவர் அநேக சுவிசேஷங்களிலே அவர் சொல்லி இருக்கிறத நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது பிதாவுக்கு பிரியமானதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதில் பார்த்தோம்னா இன்னுமாக மத்தேயு சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு தாய் தகப்பன் சகோதரன் சகோதரி இப்படிலாம் சொல்லி சொல்கிறார். அல்லேலூயா. அதே போல் லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்று சொல்கிறாரு. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்தில்
நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்றார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்தார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அவர் என்னவெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ, எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை முழுவதுமாக அவர் ஈடுபடுத்தி கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதை போல நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாய் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றினாரோ, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அவருக்கு பிரியமாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை காண செய்வார். அவர் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார், நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னத பாட்டில் நான் படிக்கிறோம், என் பிரியமே என்று ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. அதே போல நாம் யாராக இருக்கிறோம்? நாம் ஒவ்வொருவரும் பிதாவாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர் மணவாளனாக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மணவாட்டிகளாக இருக்கிறோம். இந்த மணவாட்டியாகிய ஒவ்வொருவரும், மணவாட்டியாகிய சபை கர்த்தருக்கு பிரியமாய் மாத்திரம் நடக்க வேண்டும். உலக பிரகாரமாய் நம்முடைய சொந்த இஷ்டங்களுக்கு நடக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் பிரியமே என்று அழைக்க மாட்டார். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் நான் படிக்கிறேன் 5ஆம் அதிகார வசனத்தில் நான் சுருக்கமாக சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் என்ன செய்யணுமா? சோதித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதற்கு நான் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யணும்? ஒருவேளை இந்த ஆண்டில் நாம் ஒவ்வொருவர் தீர்மானம் எடுத்திருக்கலாம், நான் இப்படிலாம் இந்த ஆண்டில் நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வேன், இப்படிலாம் நான் ஜீவிப்பேன், சபை கூடி வருவேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன், ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை கிரமமாக தியானிப்பேன். இப்படிலாம் ஒவ்வொருவரும் ஏராளமான தீர்மானங்களை நம்ம நினச்சிருப்போம், எடுத்திருக்கலாம். எல்லாமே மிக முக்கியமான காரியம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்த்து கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. முதலாவதாக நாம் பார்க்கிறோம் 3 யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கு, அதனால தான் அந்த யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுறவங்களும் சொல்கிறாரு, 2வது வசனத்தில் படிக்கிறோம், பிரியமானவனே நாத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறார். பிரியமானவனே என்று அழைக்கிறார். அதில் அந்த வசனத்தில் காயுவுக்கு எழுதுகிறவங்க சொல்றாரு, பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற நான் சந்தோஷத்தை பார்க்கிலும் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான ஒரு சந்தோஷம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய நமக்கு நிறைய சந்தோஷம் இருக்கிறது, பிரியம் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் இவ்வளவு பெரிய உத்தியோகத்தில் இருப்பாங்க, இவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க, அல்லது பெரிய நல்ல அறிவாளிகளாக இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்படிலாம் பார்த்துட்டு ஒரு சில பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. என்னுடைய மகன், என்னுடைய மகள் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறாங்க
அப்படி நினைக்கிற பொழுது ஒரு சந்தோஷம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், யோவான் எழுதுகிற பொழுது என்ன எழுதுறாருன்னா, பிள்ளைகள் எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் இருக்கலாம், நல்ல வசதியாக பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் அவங்க சத்தியத்தில் நடக்கிறாங்களா? அதுதான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான, அதுதான் நமக்கு பிரியமாக இருக்கு, அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அநேகருடைய குடும்பங்களில் நாம் பார்க்குறோம், பிள்ளைகள் பெற்றோர் ஆவிக்குரியவர்களாக இருப்பாங்க, நல்லா சபை கூடி வருவாங்க, ஜெப வாழ்க்கையில் இருப்பாங்க. பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு சில பிள்ளைகள் கர்த்தருடைய ஆராதனையில் பங்கேற்பதில்லை, அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறதில்லை. அதை குறித்து பெற்றோர்களுக்கு என்ன இருக்குது, ஒரு கவலை இருக்கிறது. ஆனால் அதிகமாக என்ன செய்யணும், பிள்ளைகள் கர்த்தருடைய அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சந்தோஷமாய் இருக்க வேண்டும், அதுவே நம்முடைய பிரியமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது சத்தியத்தில் நடக்கிற பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்தில் நாம் படிக்கிறோம், சங்கீதத்தில் 119ஆம் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நிறைய வசனங்களில் நான் படிக்கிறோம், அந்த சத்தியத்தில் அவர்கள் நடப்பது தான் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிரியம், நமக்கும் அது பிரியம். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. அல்லேலூயா. இங்கே பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் பலிகளை செலுத்துவது கர்த்தருக்கு பிரியமானது இல்லை. அப்படின்னா என்ன, என்ன எது பிரியமானது? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்குறோம், அந்த இந்த இடத்துல அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சவுலை குறித்து அந்த இடத்துல படிக்கிறோம். யார்கிட்ட இந்த வார்த்தையை சொல்கிறாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடத்தில் சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த சவுல் என்ன பண்ணுறாரு, அமலேக்கியரை சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடத்தில் சொல்லுகிற பொழுது, நீங்கள் அமலேக்கியரெல்லாம் நீங்கள் மடங்கடித்து முறியடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், நீ கொள்ளையாடி விட வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடத்தில் சொல்கிறார். ஆனால் அந்த சவுல் என்ன செஞ்சார், அந்த விலை மதிப்புள்ள பொருட்களை எல்லாம், ஆடு மாடு எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணுறான், எடுத்து கொண்டு வர்றான். எடுத்து கொண்டு வந்து இங்கே சொல்கிறான், நாங்கள் எதுக்காக எடுத்து வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு பலியிடுவதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்தோம் என்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது பாருங்கள், இந்த இடத்துல இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம ஏன்னா அப்போ அந்த இடத்துல சொல்லுகிற பொழுது தான் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை சொல்கிறார். பலியிடுகிறதை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது தான் உத்தமமானது. அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா, இவ்விதமான செயல் யார் செஞ்சா? சவுல் செய்த பொழுது கர்த்தருக்கு அது விசனமாய் இருந்தது என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அந்த வசனத்தில் பார்த்தோம்னா, வாசிங்க. அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா
ராஜ்யத்தை அதாவது சாமுவேல் சொல்றாரு சவுலாடத்தை 28ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற தோழனுக்கு அதை கொடுத்து. சவுலுடைய ராஜ்யம் எடுக்கப்பட்டது, பறிக்கப்பட்டது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு அவன் கீழ்ப்படியாமல் போனபடியினாலே ஆண்டவர் அவன் மேல் பிரியம் வைக்காமல் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். தாவீதை ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையின்படி தீர்க்கதரிசியாக ராஜாவாக அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே கர்த்தருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது மாத்திரம்தான் அவருக்கு பிரியமானது. நிறைய காரியங்களை குறித்து நாம் பார்க்குறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்தில் படிக்கிற பிலிப்பியர் நிருபத்தில் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 2வது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அவர் தேவனுக்கு சமமாயிருந்தும் அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். அவர் கீழ்ப்படிந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ கீழ்ப்படியுதல் என்பதுதான் தேவனுக்கு மிகவும் பிரியமான காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்க்குற முதலாவது செய்த காரியம் என்ன என்று பார்க்கிற பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. முதலாவது ஒரு சத்தம் உருவாது, இவரில் பிரியமாய் இருக்கிறேன். எதனால பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் என்று பார்க்கிற பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த முந்தின வசனங்களில் வாசிங்க. அவர் என்ன பண்றாராம்? ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் பண்றாரு, புறாவை போல இறங்கினார் என்று படிக்கிறோம். முதலாவது காரியம் என்ன என்று பார்க்கிற பொழுது, அவருடைய கர்த்தர் பிதாவாகிய தேவன் அவரிடத்தில் பிரியப்படுவதற்கு அவர் செய்த முதலாவது காரியம் என்னன்னா, தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைய சபையில் யாராவது கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றாமல் ஞானஸ்தானம் பெறாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், முதலாவது கீழ்ப்படுகிறதுனா முதல் படி என்னன்னா ஞானஸ்தானம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் பிரியமாய் இருப்பது முதல் படினா என்னன்னா ஞானஸ்தானம். ஆகையினால பிரியமானவர்கள், ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய அந்த ஞானஸ்தானத்தை நிறைவேற்றுகிற பொழுது, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற பொழுது அவருடைய பிரியம் உங்கள் மேலே கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தம் எங்கிருந்து நமக்கு வருது? வேத வசனங்களிலிருந்து வருகிறது. அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பொழுது அவர் நம்மிலே பிரியமாய் இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம், சங்கீத புஸ்தகம் 69வது அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிப்போம். பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமுள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று பார்க்கிற பொழுது, தேவனுடைய நாமத்தை நான் ஆராதனை செய்து துதித்து ஸ்தோத்திரத்தோடு நான் அவரை மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்துகிற பொழுது இதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. இதோட பிரியமானது தான் கொம்பும் விரிகுளமும் உள்ள காளை எருதை பார்க்கிலும்
பெரிய காணிக்கைகள். பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணாங்க, எப்பொழுதெல்லாம் அவங்க ஆராதனைக்கு வந்தாங்களா வருகிற பொழுதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க பலியை கொண்டு வருவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் என்ன பண்ணுறதில்ல, எந்த பலி பொருளையும் கொண்டு வரோமா? இல்லை. என்ன பலி? ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா. உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியினை எப்பொழுதும் நாம் செலுத்தணும்னு சொல்லி படிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. முதலாவது நாம் என்ன செய்யணும்? என்ன படித்தோம்? சத்தியத்தில் நடப்பது கர்த்தருக்கு பிரியம். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது கர்த்தருக்கு பிரியம். ஸ்தோத்திர பலியிடுவது, ஆவியினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்வது கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஆவியினாலே நாம் கர்த்தருக்கு பலி செலுத்தணும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? நொறுங்குண்ட இருதயமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திர பலியிட்டு நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்வது ஆண்டவருக்கு பிரியமானது. ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை கூட வாசிங்க. ரோமர் 5:5. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு அல்லேலூயா. தேவனுடைய அன்பு, அவருடைய பிரியம் நமக்கு எப்படி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அவர் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவராலே தேவனுடைய அன்பு நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால அந்த நம்பிக்கையில் நம்ம என்ன பண்ணுவது? நாம் ஒருபோதும் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. அந்த அன்பு, அந்த பிரியம் அவருடைய ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் நிரம்பி ஜெபித்து அவருடைய அந்த ஆவியினாலே நாம் நடக்கிற பொழுது ஆண்டவருக்கு அது பிரியமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னுமாக நாம் பார்ப்போம். பிலிப்பியர் நிருபத்தில் பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அல்லேலூயா. மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. எப்படி ஆராதனை செய்யணுமா? ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய். இதுதான் அவருடைய அதுதான் நம்முடைய மேன்மை பாராட்டுதல் என்று சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆவியினாலே நாம் என்ன செய்யணும்? ஆராதிக்கிற பொழுது, துதிக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது அங்கே தேவனுடைய பிரியம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய காருண்யம், தேவனுடைய மகத்துவங்கள், தேவனுடைய அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கிற பொழுது அடுத்து தேவனுக்கு நாம் பிரியமாய் இருக்க வேண்டும், அவர் நம்மில் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்தில் தெளிவாக அதற்கு பதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் பிரியமாய் இருக்க முடியாது. நமக்கெல்லாம் என்ன பேரு? விசுவாசிகள். அப்போ விசுவாசத்தினாலே நாம் இந்த அதிகாரத்தை பார்த்தோம்னா எபிரேயர் 11வது அதிகாரம் முழுவதும் விசுவாச வீரர்களுடைய பட்டியல் அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா.
அந்த அதிகாரத்தினுடைய முடிவை முடிச்சுட்டு அந்த 12வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம்னா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தில், ஆகையால் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் விசுவாசத்தை முடிக்கிறவர் இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி இருக்கணும்? பொறுமையோடு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கிறவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய தேவன். முடிக்கிறவரும் அவர்தான். அல்பா, அவர் ஒமேகா. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினாலே நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம்? நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு. விசுவாசம் என்றால் என்ன? 100% நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரையே சார்ந்து அவரையே தஞ்சமாய் கொண்டு அவருடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார். தானியேல் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். அவர்கள் அந்த எரிகிற அக்னி சூழ்நிலையில் அவர்களை கொண்டு போய் போடுறாங்க. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ. அப்போது அவருடைய விசுவாசத்தில் அவர் என்ன செய்ய ஒருபோதும் சோர்ந்து போகலை. இந்த எரிகிற அக்னி சூளையிலிருந்து எங்களை தப்பிவிக்க வல்லவர் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். அவருடைய விசுவாசத்தின்படியே அங்கே ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர்கள் அக்னியிலிருந்து தப்புவித்தார் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. அதே போல நிறைய முற்பிதாக்களை குறித்து நாம் பார்க்குறோம். ஆபிரகாமை குறித்து பார்க்குறோம். ஆண்டவர் சொன்னார், அவர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நீ உன் நிலத்தையும் தேசத்தையும் உன்னுடைய 8 நிலம் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. வேதம் சொல்லியிருக்கிறது. அந்த ஆபிரகாம் என்ன சொன்னார்? விசுவாசித்து அவர் என்ன செஞ்சார்? புறப்பட்டு போனார். எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் அங்கே என்ன பண்ணார்? விசுவாசத்தோடு அவர் புறப்பட்டு போனார். அதே போல மோசேயை குறித்து நாம் படிக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு? பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கக்கூடியவர். 11ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 24வது வசனத்தில், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அது இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நம்முடைய விசுவாசம் மிக முக்கியம். 100க்கு அதிபதி குறித்து ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். 10வது வசனம், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. அதே போல் நாம் பார்க்குறோம். அந்த அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். அங்கே சீசர்கள் படவில் போகிறாங்க. நடுக்கடலில் கடல் கொந்தளிக்கிறது. ஆண்டவரத்தில் அவர்கள் கேட்குறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? இன்னுமாக லூக்காவில் அந்த வசனம் நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிற பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுடைய விசுவாசம் எங்கே? உங்களுடைய விசுவாசம் எங்கே போச்சுன்னு சொல்லி கேட்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னுமாக லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31, 32 வசனங்களில் நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் சீமோன் பேரிடத்தில் சொல்கிறாரு. 22ஆம் அதிகாரம், சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் படைக்கிறது போல கோதுமையை சுலகினாலே புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு அனுமதி கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது
ஒன்று நாளாகமம் 29வது அதிகாரம் 17வது வசனம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 17வது வசனம். எந்த இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன் என்று தாவீது சொல்றார். இந்த இடத்துல அந்த அதிகாரத்தில் நாம் பார்த்தோம்னா தாவீது ராஜா அங்கே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கென்று சாலமோனை ஏற்படுத்தி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏராளமான பொன்கள் அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு கொடுக்க. அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நான் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பாருங்க, இயன்ற மட்டும் நான் கொடுப்பேன் என்று அவர் உறுதிப்படுறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் தொடர்ந்து அந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமாய் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. மனப்பூர்வமானவர்கள் யார் அப்படின்னு சொல்கிறாரு. அதே பார்த்தீங்கன்னா இன்னும் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது இதனாலே மிகவும் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விதமெல்லாம் வந்த உடனே தான் பிற்பாடு அந்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. அதில் 11ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை சொல்லி கொண்டு வரார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அப்போ அப்படி சொல்லி கொண்டு வருகிற பொழுது தான் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலிருந்து சத்தமும் வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் உடைய கரத்தினால ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய நாமத்திற்காக மகிமை செலுத்தும்படியாக கர்த்தருக்கென்று அவர் உத்தம குணத்தோடு அவர் இயன்ற மட்டும் கர்த்தருக்காக கொடுத்தார் என்று நாம் படிக்கிறோம். அப்படி கொடுக்கிறதுல ஆண்டவர் என்ன பண்றாரா? பிரியமாய் இருக்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னுமாக நாம் பார்க்கிற பொழுது நிறைய காரியங்களை படிக்கிறோம். யோபை குறித்து நாம் படிக்கிறோம். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? உத்தமனாய் இருந்தான், சாட்சியாக இருந்தான் என்று படிக்கிறோம். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊமையில் சொல்லுகிற பொழுது மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். ஆண்டவர் ஒருவரிடத்தில் 5 தாலந்து, ஒருவரிடத்தில் 2 தாலந்து, ஒருவரிடத்தில் 1 தாலந்தை கொடுத்து அவன் சென்றுகிற பொழுது அங்கே 5 தாலந்தை கொடுத்தவன் என்ன பண்ணான்? மீண்டுமாக 5 தாலந்தை சம்பாதித்தான். 2 தாலந்தை ஒப்பு கொடுக்கப்பட்டவன் என்ன பண்ணுறான்? 2 தாலந்தை சம்பாதித்தான். அப்படி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், அவனுடைய என்ன பண்ணுறாரு? கொஞ்சத்தில் உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார், உன்னையே அநேக அதிகாரி என்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நீ பிரவேசி என்று சொல்றார். படிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உத்தம குணமுள்ளவர்களை, உத்தமமாய் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட பணி, அது சிறிதாக இருந்தாலும் சரி, 5 தாளாக இருந்தாலும் சரி, 2 தாளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நாம் அவருக்கு அந்த பணியை செய்வதற்கு நம்மால் முடிந்ததை, இயன்றதை நாம் தேவனுக்கு கொடுப்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். இதுதான் கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கக்கூடிய பிரியம். அல்லேலூயா. நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 11வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம்
சங்கீத புஸ்தகம் 147வது அதிகாரம் 11வது வசனம். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு நாம் என்ன செய்யணுமா? காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கிருபையை ஆண்டவர் இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு காலம், ஒரு ராக்காலம் வரப்போகுது. இந்த கிருபையின் காலத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? அவருடைய கிருபையை நான் காத்து கொண்டு அவருடைய கிருபையின் மேலே கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆதியாகமத்தில் நாம் படிக்கிறோம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று படிக்கிறோம். இன்னுமாக நாம் பார்த்தோம்னா யோசேப்பினுடைய சரித்திரத்தில் பார்த்தோம்னா அந்த யோசேப்பு உத்தமனாக இருந்தார், நீதிமானாக இருந்தார். அவருடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு 20 வெள்ளிக்காசை விற்கப்பட்டு எகிப்தில் அடிமையாக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு போனார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் விதமாக சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் அவர் மேலே கிருபை வைத்து, கர்த்தர் அவர் மேலே கிருபை, கர்த்தருடைய கிருபை மாத்திரம் யார் மேலே இருந்தது? அந்த யோசேப்பின் மேலே இருந்தது. சிறைச்சாலையில் தலைவனிடத்தில் தயவு கிடைத்தது, செய்தார். இங்கே அந்த பார்வோனுடைய அரண்மனையில் அவர் உயர்ந்த இடத்துல அவர் வைக்கப்பட்டார் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் தாவீது ராஜா நிறைய சங்கீதங்களில் எழுதியிருக்கிறார். 33வது சங்கீதத்தை கூட நாம் எடுத்துக்கொள்வோம். 33 சங்கீதத்தில் 18-19ஆம் வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்தில் விலக்கி விடுவிக்கவும் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவருடைய கிருபை நம்ம மேல் இருக்கிறது. நாம் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்கிற பொழுது அவருடைய கிருபையின் மேலே கிருபையை பெற்றுக்கொள்ளும். இன்னுமாக சங்கீதத்தில் வசனத்தில் பார்த்தோம்னா 66ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா 66ஆம் சங்கீதம் இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா, உண்டாவதாக. அல்லேலூயா. அவருடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னுமாக எபிரேய ஆக்கியோர் நிறைய வசனங்களில் சொல்கிறாரு. இதில் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 13ஆம். தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு கசப்பான வேறுதும் தேவனுடைய கிருபையை நினைச்சுக்க கூடாது, இழந்து போக கூடாது. இழந்து போவதற்கு காரணமாக எந்த ஒரு காரணமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கூடாது. 13வது அதிகாரத்தில் கூட ஒரு வசனம் சொல்கிறாரு. 9ஆம் வசனம் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. பாருங்க, இன்றைக்கு பார்க்குறோம் பலவிதமான அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. அப்போ அவருடைய கிருபையின் மேலே கிருபையை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு ஆண்டவர் நம்மேல் வைத்த பிரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் கடைசியாக நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம்
19வது வசனம். ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். அல்லேலூயா. உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அது பிரியமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளை நாம் பார்க்குறோம். இன்றைக்கு பார்த்த அநேக இடங்களில் சபைகளில் துன்புறுத்தல்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொன்னார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்போது பொறுமையோடு நாம் சகிக்கிற பொழுது அது ஆண்டவருக்கு பிரியும். உபத்திரம் வருகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது, பிரச்சனைகள் வருகிற பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போய் நாம் நின்றுவிடக்கூடாது. இன்னும் அதிகமாக நாம் ஆண்டவரை தேட வேண்டும். அப்போது நன்மை செய்து நம்ம என்ன பண்ணுறோம்? பாடுபடுறோம். ஒருவேளை நாம் நம்முடைய சொந்த காரியங்களுக்காக ஒருவேளை உபத்திரம் வருதுன்னு வச்சுங்க. அப்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, தன்னுடைய சொந்த நிலைமைகள் பல்வேறு விதமான பிரச்சனையில் அகப்பட்டு பாவத்தில் சிக்குண்டு அவங்க துன்புறும் போது சொல்லணும், எனக்கு அவ்வளவு துன்பங்கள் வந்தது. ஆனால் இங்கே அந்த துன்பத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று, அவருடைய ஊழியத்திற்கென்று, கர்த்தருடைய சபைக்கென்று நாம் பிரயாசப்படுகிற பொழுது அதனால வரும் துன்பம் எதுவாக இருந்தாலும் நாம் என்ன செய்யணுமா? பொறுமையோடு நாம் சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதில் எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை கூட வாசிப்போம். சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனத்துடைய வலது பாசத்தில் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் அவருடைய சிங்காசனத்தில் போய் அந்த ஆண்டவர் சொன்னார், நான் என்ன பண்ணேன்? ஒருவன் ஜெயங்கொள்வனுக்கு என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய அருள் செய்வேன்னு சொல்லியிருக்கேன். வெளிப்படுத்தல நாம் படிக்கிறோம். அப்போது அவர் எப்படி அந்த ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமந்து சகித்தாரோ, ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்ற சீசர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும், அப்பொழுதுதான் என்னுடைய சீசனாக இருப்பான்னு சொல்கிறார். இன்னுமாக நாம் 13வது வசனத்தில் கூட அதிகாரத்தில் கூட ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13:16. மறவாதீர்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். அவருடைய பிரியம் என்னன்னா, இன்றைக்கு நம்ம என்ன செய்யணுமா? நன்மை செய்யணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தில் எப்படி இருந்தாரா? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலும் அவருக்கு பிரியமானதை, ஆண்டவராகிய இயேசு பிதாவுக்கு பிரியமானவைகளை ஒவ்வொரு நாளும் செய்து அவருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றினது போல, இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அவருக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாய் வாழ்கிற பொழுது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி வாழ்கிற பொழுது, அவருடைய அந்த சிங்காசனத்தில் நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, மேக ஸ்தம்பமே
அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் ஆண்டவரே இயேசப்பா, நீர் பிதாவின் சித்தத்தை ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாய் அவர் உமக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே நீர் செய்தீர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் தியானித்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உமக்கு பிரியமானது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரங்களும் கர்த்தருக்கு பிரியமானது மாத்திரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற உமக்கு பிரியமாய் வாழ இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ளாக, அப்படிப்பட்ட கிருபைகளுக்குள்ளாக இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாமே நீ நடத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. சகல துதிகன மகிமை யாவையும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.